கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது 89ஆம் சங்கீதத்தில் அந்த 24வது வசனத்தை பார்க்கும் பொழுது, என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போது என் நாமத்தினாலே அவன் கொம்பு, தாவீதினுடைய கொம்பை கர்த்தர் உயர்த்துவார். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, அந்த ஆரம்பத்தில் வாசிக்கிறோம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தாவீதினுடைய கொம்பை தேவன் உயர்த்துவார். அது மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் என் நாமத்தினாலே அவன் கொம்பை நான் உயர்த்துவேன் என்று சொல்கிறார். ஆனால் ஆரம்பத்தில் வாசிக்கும் பொழுது என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு கூட இருக்கும் என் நாமத்தினாலே என்று ஆண்டவர் சொல்கிறார். அதாவது என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு கூட இருந்து என்னுடைய நாமத்திலே அவனுடைய கொம்பை நான் உயர்த்துவேன் என்று சொல்கிறார். ஆண்டவர் அந்த நாட்களிலே அவருடைய கிருபையினால், அவருடைய உண்மையினால், அவருடைய கிருபையினால், அவருடைய நாமத்தினால் ஆண்டவர் கொம்பை உயர்த்துகிறவர். கொம்பு என்று சொல்லும் நம்முடைய வாழ்க்கையை எடுத்துக்கலாம், நம்முடைய குடும்பத்தை எடுத்துக்கிடலாம். ஆண்டவதாமே இந்த நாட்களில் அவருடைய உண்மையினால், கிருபையினால், அவருடைய நாமத்தினால் அவர் உங்கள் கொம்பை, அவருடைய உங்கள் வாழ்க்கையை, உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் உயர்த்துவார். அன்னாளுடைய கொம்பை தேவன் உயர்த்தினார், கலிவுற பண்ணினார். அதே போல் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை தேவன் கலிவுற பண்ணுவார். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்துவார். அவருடைய உண்மையினால், கிருபையினால், அவருடைய நாமத்தினால் அவர் உங்கள் வாழ்க்கையை, உங்கள் குடும்பத்தை அவர் உயர்த்துவார். அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். அன்னாளை உயர்த்தின தேவன், தாவீதை உயர்த்தின தேவன் ஆண்டவர் உங்களையும் உயர்த்துவார், உங்களையும் கலிவுற பண்ணுவார், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபமனோமா. எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். நீர் மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.